Happy morning students. நம்ம last classல the characteristics features of secular stateல principle of liberty, principle of equality, principle of neutrality வந்து பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா importance of secularism, அதாவது சமயச்சார்பின்மையினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். The concept of secularism evolved in the India as equal treatment of all religion. We need secular state to maintain peace and harmony between people of various religious ideologies. It is a part of democracy which grant equal rights. அதாவது இந்தியா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கே தெரியும், அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த மதத்தை சார்ந்த மக்கள் வந்து சமமாக நடத்தப்பட வேண்டும். அதனால தான் வந்து இந்தியா வந்து ஜனநாயக நாடுன்னு சொல்கிறோம். அப்போ அதனுடைய அடிப்படையில் என்ன அப்படின்னா சமயச்சார்பின்மை அப்படின்ற ஒரு கோட்பாட்டை வந்து வச்சுருக்கு. அப்போ அது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மக்களிடையே வந்து அமைதி, அதே சமயத்தில் நல்லிணக்கம் அப்படின்றத வந்து பராமரிக்கணும். கடைசி வரைக்கும் எல்லா மக்களும் வந்து எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாகவும் எந்த கலாச்சாரத்தையும் பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. இதை கடைசி வரைக்கும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பராமரிக்கக்கூடிய அமைப்பு வேண்டும் அப்படின்றதுக்காக தான் வந்து சமயச்சார்பற்ற நாடு அப்படின்றது வந்து அவசியமாகுது. அதனால தான் வந்து மக்களாட்சியினுடைய சம உரிமைகளை வழங்குவது வந்து மக்களாட்சியின் ஒரு பகுதியாக செயல்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. கான்ஸ்டியூஷன் அண்ட் செக்குலாரிசம், அதாவது அரசியல் அமைப்பும் சமயச்சார்பின்மையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ செக்குலாரிசம் இஸ் த பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது அரசியல் அமைப்பின் ஒரு அங்கம் தான் வந்து சமயச்சார்பின்மை அப்படின்னு சொல்கிறாங்க. நமது அரசியல் அமைப்பை உருவாக்கியவர்கள் வந்து எந்த சமயத்தை வேணாலும் பின்பற்றலாம். அவங்க வந்து சுதந்திரம் பெற்றிருப்பதால் மட்டுமே ஒற்றுமையான ஒரு நாட்டை வந்து உருவாக்க முடியும். அப்படின்றத வந்து சமயச்சார்பின்மை அப்படின்றது வந்து இந்தியாவில் மக்களாட்சி வளர்வதற்கான அடிப்படை கொள்கையில் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The word secularism was not maintained in our constitution when it was adopted in 1950. அதாவது சமயச்சார்பற்ற அப்படின்ற அந்த வேர்டு வந்து 1950 ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியல் அமைப்பில் வந்து என்ன செய்யப்பட்டது, குறிப்பிடப்படவில்லை. 1950 வந்து நம்ம ஏற்றுக்கொண்டோம், ஆனால் வந்து நம்மளுடைய அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. லேட்டர் ஆன் 1976 the word secular was incorporated in the preamble through the 42nd amendment of the Indian Constitution. 1976 இந்திய அரசியல் அமைப்பு 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் வந்து என்ன செய்யப்பட்டது, இந்தியா வந்து India is a sovereign, socialist, secular, democratic republic. The basic aim of our constitution it is promote unity and integrity of the nation along with individual dignity. அதாவது இந்தியா ஒரு இறையாண்மை வாய்ந்த சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடு அப்படின்றது வந்து தேசிய ஒற்றுமையோடையும் ஒருமைப்பாட்டோடையும் தனி மனிதனுடைய கண்ணியத்தை ஊக்குவிக்குவதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. There is no state religion in India. The state will neither establish a religion of its own nor confer any special upon any particular religion. The freedom of religion guaranteed under the Indian Constitution is not confined its citizen along but extends to alliance also. This was pointed out by the Honorable Supreme Court in the case State of Bombay in 1954. அதாவது தனி சமயம், நாட்டிற்கான தனி சமயம் எதுவும் வந்து இந்தியாவில் வந்து இல்லை, கிடையாது. ஏன்னா எல்லாருமே அனைத்து சமயத்தை சேர்ந்த மக்களும் வந்து இந்தியாவில் வசிக்கிறாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு சிறப்பு ஆதரவு அப்படின்றது வந்து கொடுக்கப்படுவதில்லை. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியல் அமைப்பில் சமய சுதந்திரம், குடிமக்களுடைய சுதந்திரம் மட்டுமன்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவர்களுக்கும் என்னது அவங்களுடைய சுதந்திரத்தை வந்து
பறிபோகாமல் இருக்கிற அளவுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. 1954 பம்பாய் மாநிலம் வந்து ரத்திலால் பஞ்சத், அதாவது அந்த ரத்திலால் பஞ்சத் 5th ஸ்டேட் ஆஃப் பாம்பே 1954 அந்த உச்சநீதிமன்றத்தால் வந்து இது வந்து சுட்டி காட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The Constitution of India has the following distinguished features. அப்போ இந்திய அரசியலமைப்பினுடைய சிறப்பு கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the state will not identify itself with or be controlled by any religion. அதாவது அரசானது எந்த ஒரு சமயத்தாலும் தன்னை அடையாளம் காணாது அல்லது சமயத்தால் கட்டுப்படுத்தப்படுவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The state guarantees to everyone the right to profess any religion of their own. ஒவ்வொருவரும் வந்து அவரது விருப்பத்திற்கு ஏற்றவாறு சமயத்தையும் மதத்தையும் பின்பற்றக்கூடிய உரிமை அப்படின்றது வந்து நமது அரசு வந்து கொடுத்துருக்குது. The state will not occur by any preferential treatment and any of them. அதாவது எந்த சமயத்திற்கும் வந்து அரசு வந்து என்ன செய்வதில்லை, முன்னுரிமை சலுகை அப்படின்றது வந்து நம்ம நாட்டில் கிடையாது. No discrimination will be shown by the state against any person on account of his religious faith. அதாவது எந்த ஒரு நபருக்கும் அவருடைய சமய நம்பிக்கையின் காரணமாக அரசு வந்து என்ன செய்யக்கூடாது, எந்தவித பாகுபாடும் காட்டியது இல்லை. It creates a fraternity of the Indian people and gives assurance the dignity of the individual and unity of the nation. இந்திய மக்களிடையே வந்து சகோதரத்துவத்தை உருவாக்குவதோடு தனி மனிதனுடைய மாண்பு ஒழுக்கம் அப்படின்றதுக்கு வந்து நாட்டினுடைய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு வந்து உறுதியளிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மோசைக் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ், அதாவது அரசியலமைப்பின் பிரிவினுடைய அடித்தளம் அப்படின்னு சொல்லும்போதே ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 16, ஆர்டிகல் 25(1), ஆர்டிகல் 26, ஆர்டிகல் 27, ஆர்டிகல் 28, ஆர்டிகல் 29(2) இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அரசியலமைப்பினுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் ஃபவுண்டேஷன் வந்து சொல்கிறாங்க. அப்போ ஆர்டிகல் 15 சொல்லும்போது ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் என்னது கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த் எக்ஸட்ரா. அதாவது அரசியலமைப்பு பிரிவு 15 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சாதி, சமயம், இனம், பாலினம், பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவது, நீ வேற நான் வேற, நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அந்த பாகுபாடே இல்லை, தடை செய்கிறது. ஆர்டிகல் 16 ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது பொது வேலை வாய்ப்புன்னு சொல்லும்போது அனைவருக்கும், நீ எந்த சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் சமமான வாய்ப்பளித்தல். அதே மாதிரி ஆர்டிகல் 25(1) அதாவது கேரண்டிஸ் த ஃப்ரீடம் ஆஃப் என்னது கன்சைன்ஸ் அண்ட் த ரைட் ஆஃப் ப்ரொஃபஸ், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேட் ரிலீஜியன் இண்டிவிஜுவலின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்புவதற்கு அந்த மதத்தை கடவுளை வழிபடுவதற்கு அவங்கவுங்களுக்கு சுதந்திரம் உண்டுன்னு சொல்லியிருக்கு. ஆர்டிகல் 26 இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபையர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சமய விவகாரங்களில் அவங்கவுங்க எடுக்கக்கூடிய முடிவு, அந்தந்த சமயத்தை சார்ந்தவங்க எடுக்கக்கூடிய முடிவு அவங்க கையில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஆர்டிகல் 27 த ஸ்டேட் ஷால் நாட் compel any citizen to pay any taxes for the promotion of any particular religion. அப்போ எந்த ஒரு குறிப்பிட்ட சமயமாக இருந்தாலும் சரி அதற்கு அரசு அப்படின்னு சொல்லும்போது ஆதரவு அளிக்க முடியாது. எந்த ஒரு குடிமகனையும் வந்து அந்த சமயத்தை பின்பற்றுவதற்காக வரி செலுத்தணும் அப்படின்ற எந்தவித கட்டுப்பாடும் விதிக்கவில்லை. ஆர்டிகல் 28 அப்படின்னு சொல்லும்போது ஆன் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் ரிலீஜியஸ் வர்ஷிப் இன் சர்டைன் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன், சில கல்வி நிறுவனங்கள் சொல்லும்போது மதம் சார்ந்த மதம் சார்ந்த ஸ்கூலாக இருக்கும். இப்போ முஸ்லீம் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக மைனாரிட்டி முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முஸ்லீம் இதுவாக வந்து வச்சுருப்பாங்க அவங்க சொசைட்டி சார்பாக. அது மாதிரி கிறிஸ்டியன் சொல்லும்போது கிறிஸ்டியன் ஸ்கூல் இருக்கும். இந்த மாதிரி இருக்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சமய போதனைகள் சமய வழிபாடு நிகழ்ச்சிகள் மூலம்
கலந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய உரிமை வந்து ஆர்டிகல் 28 வந்து சொல்லுது. ஆர்டிகல் 29 பார்த்தோம் அப்படின்னா பேன் ஆன் டிஸ்கிரிமினேஷன் இன் ஸ்டேட் எய்டட் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன், அதாவது அரசு உதவி பெறக்கூடிய கல்வி நிறுவனங்களில் வந்து பாகுபாடு அப்படின்றது வந்து காட்டக்கூடாது. அப்போ இது வந்து என்ன செய்யுது, தடை செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா why do we need secular education, நமக்கு ஏன் வந்து சமய சார்பற்ற கல்வி தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செக்குலரிசம் இன் எஜுகேஷன் மீன்ஸ் மேக்கிங் பப்ளிக் எஜுகேஷன் ஃப்ரீ ஃப்ரம் எனி ரிலீஜியஸ் டாமினன்ஸ். அதாவது கல்வி சமய சார்பின்மை அப்படின்னு சொல்லும்போது பொதுக்கல்வின்னு சொல்லும்போது அனைத்து எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அந்த அனைத்து குழந்தைகளுக்கும் அந்த சமயம் ஜாதி பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் வந்து என்னது அந்த ஒரே மாதிரி நடத்தணும். அப்போ நீ ஸ்கூலில் சேர்ந்தாலும் என்னது, அதனால தான் யூனிஃபார்ம்னு சொல்லி ஒன்று கொடுக்குறது. உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க வசதியானவங்க வசதி குறைந்தவங்க அப்படின்றது ஏழை அந்த டிஃப்ரென்சியேஷன் வந்து காட்டக்கூடாது, பாகுபாடு அப்படின்றத காட்டக்கூடாது. அப்போ அதை வந்து அதன் மூலமாக வந்து கல்வியில் வந்து மேம்படுத்தும் வகையான கல்வியை பெறுவதற்கு அதுக்காக தான் வந்து அந்த சமயச்சார்பற்ற கல்வி நமக்கு தேவைன்னு சொல்கிறாங்க. டு ரிமூவ் நேரோ மைண்ட்னஸ் அண்ட் மேக்ஸ் டைனமிக் அண்ட் என்லைட்டன்ட் வியூ, அதாவது குறுகிய மனப்பான்மையை வந்து போக்குவதற்கும் என்னது இந்த சக்தி வாய்ந்த ஆற்றல் அந்த அதாவது அறிவை வந்து பலப்படுத்துவதற்கு வந்து உருவாக்குவதற்குன்னு சொல்லியிருக்காங்க. டு டெவலப் மாரல் அண்ட் ஹியூமனிஸ்டிக் அவுட்லுக், அதாவது அதாவது மனித நேய பார்வையை உருவாவதற்கு அப்படின்றது சமய சார்பற்ற கல்வி வந்து எஜுகேஷன் தேவைன்னு சொல்கிறோம். டு ட்ரெயின் த யூத் டு பி குட் சிட்டிசன், அதாவது இளைஞர்களை வந்து நல்ல குடிமக்களாக பயிற்சி அளிப்பதற்கு சமய சார்பின்மை தேவை. டு கிவ் வைடர் விஷன் டுவோர்ட்ஸ் த லைஃப், அதாவது வாழ்க்கையை குறித்த பரந்த என்னது மனப்பான்மையை வந்து அளிப்பதற்கும் செக்குலரிசம் தேவைப்படும். டு டெவலப் த ஆட்டிடியூட் ஆஃப் அப்ரிஷியேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தியர் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ என்ன சொல்கிறாங்க, அப்போ அன்பு சகிப்புத்தன்மை ஒத்துழைப்பு சமத்துவம் மற்றும் இரக்க உணர்வை வளர்ப்பதற்கு. டு டெவலப் த ஸ்பிரிட் ஆஃப் லவ் டாலரன்ஸ் கோஆப்ரேஷன் ஈக்குவாலிட்டி அண்ட் சிம்பதி, அதாவது அன்பு சகிப்புத்தன்மை ஒத்துழைப்பு சமத்துவம் இரக்க உணர்வை வளர்ப்பதற்கு செக்குலரிசம் தேவைன்னு சொல்கிறாங்க. டு சிந்தசிஸ் என்னது மெட்டீரியலிசம் அண்ட் ஸ்பிரிச்சுவலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆன்மீக கொள்கையை ஒருங்கிணைப்பதற்கு வந்து என்ன செய்யப்படுது, தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கன்க்ளூஷன், the Indian state is secular and works in various ways to prevent religion domination. இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு என்பதோடு இல்லாமல் சமய மேலாதிக்கத்தை வந்து தடுப்பதற்கு பல்வேறு வழிகளில் வந்து செயல்படுத்துகிறது. எதை வைத்து அப்படின்னா இந்த சமய சார்பின்மை அப்படின்றத வச்சு. The blessings of life, liberty and happiness, the Indian Constitution guarantees fundamental rights. They are based on secular principle, அதாவது இந்திய அரசியலமைப்பு சமய சார்பற்ற கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட அடிப்படை உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. It is one of the glowing achievements on India democracy. Secularism allows us to live in civility. It compels people to respect other religion, அதாவது சமய சார்பின் இது மக்கள் வந்து பிற சமயத்தை மதிப்பதற்கு வலியுறுத்துகிறது அப்படின்றத வச்சு தான் வந்து இந்தியா போன்ற நாட்டிற்கு இது சமய உரிமை அப்படின்றது வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. This lesson will be finished.